தந்தையே வாரும், எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. தந்தையே வாரும், எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. இயேசுவே வாரும், எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. இயேசுவே வாரும், எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. ஆவியே வாரும், எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. ஆவியே வாரும், எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. மூவொரு இறைவா, எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. மூவொரு இறைவா, எம்மோடு தங்கும். காலை நேரமாகிறது இறைவா, பொழுதும் புலர்கிறது இறைவா. பொழுதும் புலர்கிறது இறைவா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தை 15. உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார். பகலவனை கண்ட பனி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நற்கருணையின் வடிவாக நமது நடுவில் வீற்றிருக்கின்றார். இந்த பரிசுத்த பலி மேடையில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய முகத்தை இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் தரிசிக்கக்கூடிய வேளையிலே நாம் பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்று. யார் நம்மளுடைய துன்ப நாளில் நம்மை நினைவு கூற முடியும் என்று பார்த்தோம் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் அவர்தான் நமக்காக துன்பப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார். எனவே நம்மளுடைய துன்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவர் அருகில் நாம் வந்து அவரிடம் நாம் கண்ணீர் சிந்தி துன்ப நாளில் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை உற்று நோக்குவார். நம் உள்ளத்தின் தேவைகள் எதை குறித்து இருக்கிறது என்பதை அறிந்து அதன்படி நமக்கு செயலாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, சில பேர் காரியக்காரர்களாய் இருப்பார்கள், தேவைக்கு மட்டும் மற்றவர்களை நாடுவார்கள். அதே போல் நாம் கடவுளிடம் வரக்கூடாது. கடவுளிடம் வரக்கூடிய வேளையிலே எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதே போல் துன்பம் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார், இதன் வழியாக என்னை பக்குவப்படுத்துவார் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சீராக் 2வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர்,
துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். பாருங்கள், ஆண்டவர் பரிவும் இரக்கமும் கொண்ட தெய்வம். அவர் துன்ப வேளையில் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். ஆனால் நாம் எந்த இடத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டு அந்த இடத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். அப்படி என்றால் பாவம் செய்து எந்த இடத்தில் நாம் தவறி இருக்கின்றோம் என்பதை நமக்கு தெரிந்திருக்கும். அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அவரிடம் இருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவர் அருகில் வந்து நாம் அமரக்கூடிய வேளையிலே அவர் பரிவும் இரக்கமும் கொண்ட தெய்வம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி அவர் வழி நடத்துவார். எனவேதான் இந்த நாளில் உங்களை குறித்து சொல்கின்றார், என் மகனே மகளே, நீ துன்ப வேளையில் என்னை யார் நினைவு கூறுவார் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாயா? நீ என்னிடம் வா, உன்னுடைய துன்பங்களை அறிந்திருக்கின்றேன், உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் கல்வாரியில் சுமந்து தீர்த்திருக்கின்றேனே. நீ எதற்காக துன்பப்பட வேண்டும்? இது உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கிறது என்றால் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தப்பட்டு நீ என் அருகில் வரக்கூடிய வேளையிலே நான் உனக்கு என்னுடைய இரக்கத்தையும் பரிவையும் காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், பைபிளில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே, அந்த அதிகாரத்திலே தாவீது அரசனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாவீது அரசன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கின்றார். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு அவர் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையோடும் நீதியோடும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசராய் இருந்தார். ஏனென்றால் தாவீது எந்த இடத்தில் இருந்து வந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவர் அவர் சார்பாக நின்று செயலாற்றியதை அவர் உணர்ந்திருந்தார். அவர் செல்கின்ற இடமெல்லாம் ஆண்டவருடைய தூதர்கள் அவரோடு பயணித்து வெற்றியை கொடுத்தார்கள் என்பதையும் அவர் அனுபவித்திருந்தார். எனவேதான் அவர் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆனால் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் அவர் ஒரு தவறை செய்கின்றார். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்காதபடி மக்கள் தொகையை கணக்கெடுக்கின்றார். அவர் தன்னுடைய திட்டத்தை அங்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து அதை செயல்படுத்தாதபடி இந்த உலகபூர்வமான திட்டத்தை அவர் செய்கின்றார். அந்த வேளையிலே அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவர் அங்கு அவருக்கு ஒரு தூதரை அனுப்புகின்றார், இறைவாக்கினரை அனுப்புகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த நாளில் நீர் ஆண்டவருடைய வார்த்தையை கேளும். ஆண்டவர் உன்னை குறித்து இவ்வாறு சொல்லுகின்றார், அதை நீ நன்றாக உணர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அந்த திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு மீண்டும் வெளிப்படுத்தப்படுகின்றது. 3 வகையான தண்டனையை ஆண்டவர் வெளிப்படுத்துவேன் தாவீதுக்கு என்று சொல்லுகின்றார். முதலாவதாக 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன்னுடைய நாட்டிற்கு, உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? 2வது, உன் நாட்டில் 3 நாட்கள் கொள்ள நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் என்று தாவீதை நோக்கி ஆண்டவருடைய திருக்காட்சியாளர் காது சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தாவீது குழம்பி போகின்றார். ஆண்டவரை விட்டு அவர் வழி விலகியதை உணர்கின்றார். அந்த நேரத்திலே அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அழுகின்றார். ஆண்டவரே, நான் துன்பத்தோடு இருக்கின்றேன், நான் கவலையோடு இருக்கின்றேன், உம்மிடம் ஆலோசனை கேட்காதபடி நான் நடந்து விட்டேனே, நான் இனி என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் இவ்வாறு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்றார். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரியது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று கூறினார். ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டார். ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால்
ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்திருந்தார். எனவே சில தண்டனைகளை கொடுக்கின்றார். 3 நாட்கள் கொள்ளை நோய் வருகின்றது. கிட்டத்தட்ட 70,000 மக்கள் அங்கு இறந்து போகிறார்கள். அந்த வேளையிலே அவர் எழுந்து ஆண்டவருக்கு முன்பாக இவ்வாறு சொல்லுகின்றார், தவறு செய்தது நான் தானே ஆண்டவரே, ஏன் எதையும் அறியாத இந்த என் நாட்டு மக்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அழுகின்றார். அதற்கு பின்பாக ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு அவரை உயர்த்துகின்றார். மீண்டுமாய் எதில் விழுந்தாரோ அதிலிருந்து ஆண்டவர் அவரை தூக்கி வைத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ எந்த இடத்தில் விழுந்திருக்கின்றாய் என்பதை நீர் அறிந்து அந்த இடத்தில் இருந்து நீர் எழுந்து என்னிடம் வந்து நான் தரக்கூடிய ஆலோசனை கேட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே உன்னுடைய துன்ப வேளையில் உன் சார்பாக நின்று நான் செயலாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு ஒரு பரிவும் இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கின்றார். அவர்தான் நமக்கு ஆலோசனை தர முடியும். துன்ப வேளையில் அவர்தான் நமக்கு துணை இருக்க முடியும். சில நேரங்களில் துன்ப வேளையில் நமது நண்பர்கள் கூட வரலாம். தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய வேளையிலே ஐயோ என் மகனுக்கு இவ்வாறு ஆகிவிட்டதே என்கின்ற ஏக்கத்தோடு அவர்கள் உங்களோடு பயணிக்கலாம். ஆனால் கடைசி வரை, இறுதி நாள் வரை உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அன்பார்ந்தவர்களே, அதிகாலையிலே இந்த பொழுது புலந்திருக்கின்றது. ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலே நான் என் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகின்றேன், இந்த நாளாவது நான் பாவம் செய்யாதபடி நான் வாழ்வேனா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாளை உற்சாகத்தோடு நாம் ஆரம்பிப்போம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளும் வழிநடத்த அவர் தரக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவரும் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு துன்ப வேளையில் உங்களை நினைவு கூறக்கூடிய தெய்வமாய் இருப்பார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடவில்லை, நீர் எங்களை விட்டு வெளியிலே செல்லவில்லை. ஆனால் உம்மை விட்டு நாங்கள் தான் தகப்பனே வெளியிலே அலைந்து திரிந்து உலகபூர்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய சிந்தனையினால் செய்த பாவங்கள், ஆண்டவரே, எங்களுடைய கண்களினால் செய்த பாவங்கள், உடல் உறுப்புகளினால் செய்த பாவங்கள், எங்களுடைய நாவினால் செய்த பாவங்கள், எங்களுடைய காதுகளினால் செய்த பாவங்கள் எல்லாவற்றும் அது கல்வாரி சிலுவையில் ஆணி அடைத்து அறைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, துன்பங்கள் வரக்கூடிய வேளையிலே உமது பாதத்திற்கு கடந்து வந்து உம்மை நோக்கி இருந்து ஜெபித்து நீ தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று குடும்பம் முழுவதும் பரிசுத்தமாய் இருந்து வாழக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் இந்த நாளில் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசையா 25 அதிகாரம் 8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, உமது வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தானே எங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், நீர்தானே எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு துன்பம் வரக்கூடிய வேளையில் நாங்கள் உம்மை தவிர வேறு யாரிடம் தகப்பனே நாங்கள் கடந்து செல்வோம்? மனவேதனை உற்ற நேரங்களில் உம்மை நோக்கி மட்டுமே வருவோமே சுவாமி, வந்திருக்கிறோமே சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்தினீரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் எப்பொழுதும் கண் முன்பாக நின்று எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றதே. இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய பாவங்களை கழுவி ஆண்டவரே தாவீதோடு கூட இருந்து ஆசீர்வதித்தது போல் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆகும். யாரெல்லாம் அந்த காணொளி வழியாக எனக்கு ஆண்டவர் மட்டுமே போதும், துன்ப வேளையில் அவர்தான் என்னை நினைவு கூறுவார் என்கின்ற ஆற்றலோடும் வல்லமையோடும் உற்சாகத்தோடும் நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் தொடுவீராக. சோர்வுற்று ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பொழுதும் நீர் அவரை விட்டு விலகி விடாதபடி இந்த குடும்பங்களை திருக்குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
என்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தடைகளை எடுத்து மாற்றும், குற்றம் குறைகளை எடுத்து மாற்றும், பலவீனங்களை எடுத்து மாற்றும், உடல் நோய்களை குணமாக்கும். ஆண்டவரே, உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்ப வேதனைக்குள் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை நீர் தொடுவீராகும். பொல்லாப்பான ஆண்டவர் இந்த சுகர் நோயை எடுத்து மாற்றுவீராகும். பொல்லாப்பான கேன்சர் நோயை எடுத்து மாற்றுவீராகும். பொல்லாப்பான இந்த கொரோனா கிருமியை அழித்து விடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உடல் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்காதபடி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும், தடைகளை எடுத்து மாற்றும், அவர்களை ஒரே குடும்பமை அரவணைத்து குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். துன்ப வேளையில் நம்மை நினைவு கூறுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து துன்ப வேளையில் உங்களுக்கு துணையாய் இருந்து ஆறுதலாய் இருந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.